பவர் சப்ளை இருக்குது, ப்ளஸ் ஒரு 1/2 கிலோமீட்டரில் இன்னொரு வெல் இருக்குது, அங்கே ஒரு பவர் சப்ளை இருக்குது. இது ரெண்டுக்கும் வந்து வயர்லெஸ் மூலிமா கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக ஒரு லோரா பேஸில் வந்து ஒரு வயர்லெஸ் வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்மிட்டர் வச்சுருக்கோம், அங்கே வந்து ரிசீவர் வச்சுருக்கோம். இங்கேருந்து இங்கே ஒரு 5 வால் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மிச்சம் அடுத்த வால் வந்து அந்த கண்ட்ரோல் ரிசீவர் மூலிமா அங்கே கனெக்ட் ஆகி அங்கேருந்து அங்கே இருக்கிற வால்வ் எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் ஆகிக்கும். வணக்கம், உடுமல்பேட்டை க்ரீன் அண்ட் க்ரீன்லேருந்து வந்திருக்கோம். இப்போ யூனிட்டை பற்றி கொஞ்சம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துடலாம். சரிங்க, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் கண்ட்ரோலரு. இந்த மாஸ்டர் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 64 வால்வ் வரை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மாஸ்டரு, இது எல்லாமே வந்து ஸ்லேவ். இந்த ஸ்லேவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷனில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபெர்டிலைசர் ஃபில்டர் பேக் வாஷ் யூனிட்டு, ஃபெர்டிலைசர் கண்ட்ரோலரு, வால்வு கண்ட்ரோல் யூனிட்டு, அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷர் கேஸ் சென்சாரு, இந்த மாதிரி அடிஷனல் எல்லாமே வந்து இந்த மாஸ்டர்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாஸ்டர்லேருந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாஸ்டர்லேருந்து ஒரு 8 வால் கண்ட்ரோல் யூனிட் மாட்டியிருக்கோம். இந்த 8 வால் கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு வால்வு வந்து என்னென்ன டைம் செட் பண்ணியிருக்கோமோ அதுக்காக அதை ஃபங்க்ஷன் பண்ணி கொடுக்குற வேலையை தான் இந்த கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணியிருப்போம். நம்ம கொடுக்கக்கூடிய கமாண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாஸ்டர் யூனிட் தான் வந்து இந்த சிம் மூலிமா வந்து சிம் கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த சிம்மில் இருந்தால் நம்ம வந்து கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாஸ்டருக்கு நம்ம கமாண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாஸ்டர் டிசைட் பண்ணும் எது இன்னைக்கு ஃபெர்டிலைசர் ஆன் பண்ணணுமா இல்லை வால்வ் ஆன் பண்ணணுமான்னு வந்து எல்லா கண்ட்ரோல் வந்து மாஸ்டர் வந்து ஸ்லேவை வந்து கண்ட்ரோல் பண்ணி பார்த்துக்குவோம். இப்போ இது மாதிரி வந்து நம்ம இங்கே பண்ணியிருக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ்டரு ப்ளஸ் வந்து ஒரு 8 வால் கண்ட்ரோல் வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த சப்ளையை டிபெண்ட் பண்ணி ஒரு 5 வால்வ் இருக்குது. இந்த 5 வால்வுக்காக ஒரு ஸ்லேவ் கண்ட்ரோல் வச்சுருக்கோம். அது போக இங்கே வந்து ஃபெர்டிலைசர் கண்ட்ரோல் வச்சுருக்கோம். இந்த ஃபெர்டிலைசர் கண்ட்ரோல் எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு வால்வுக்கும் எவ்வளோ ஃபெர்டிலைசர் போகணும் அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஃபெர்டிலைசர் கண்ட்ரோல் இங்கே வச்சுருக்கோம். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பவர் சப்ளை இருக்குது, ப்ளஸ் ஒரு 1/2 கிலோமீட்டரில் இன்னொரு வெல் இருக்குது, அங்கே ஒரு பவர் சப்ளை இருக்குது. இது ரெண்டுக்கும் வந்து வயர்லெஸ் மூலிமா கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக ஒரு லோரா பேஸில் வந்து ஒரு வயர்லெஸ் வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்மிட்டர் வச்சுருக்கோம், அங்கே வந்து ரிசீவர் வச்சுருக்கோம். இங்கேருந்து இங்கே ஒரு 5 வால் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மிச்சம் அடுத்த வால்வ் வந்து அந்த கண்ட்ரோல் ரிசீவர் மூலிமா அங்கே கனெக்ட் ஆகி அங்கேருந்து அங்கே இருக்கிற வால்வ் எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் ஆகிக்கும். இந்த டிவைஸ் இங்கே வச்சுருக்கோம். ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்கோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு அப்படின்னா வால்வ் ஆப்ரேட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 வோல்ட்டு. நம்ம இங்கே இருக்கிற சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 440 வோல்ட்டு. இதை வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்குறதுக்காக இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்கோம். இந்த மூலிமா தான் இங்கேருந்து எல்லாமே ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெர்டிலைசர் கண்ட்ரோலரு. இங்கே பம்ப் வச்சுருக்கோம். இந்த பம்பு எப்போ ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணுங்கிற டிசைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபெர்டிலைசர் கண்ட்ரோல்லேருந்து ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கும். அந்த ஃபெர்டிலைசர் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 ஃபெர்டிலைசர் பம்ப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூரியா, பொட்டாஸ், காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பம்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு பம்பு மூலிமா இங்கேருந்து வால்வுக்கு தண்ணியும் போய்க்கும், அது கூட இன்டர்ஃபேஸிங் வந்து ஃபெர்டிலைசரும் ஆட் போய்க்கும். இதான் வந்து இங்கே நம்ம ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கோம்.